இப்படி கர்ச்சீப்பை விரிச்சு பிடிச்சிக்கிட்டு தடுமாற்றத்தோட ரயில் வர்ற திசையை நோக்கி ரிதன் ஓடுறான். இப்போ ரிதனோட பார்வையில் கொஞ்ச தூரத்தில் ரயில் நின்றுது. ரயில் நின்ன உடனே தன்னோட கையில் இருந்த கர்ச்சீப்பை ரிதன் கீழே போட்டுறான். அந்த ரயிலில் இருந்து பயணிகள், ரயில்வே ஊழியர்கள் எல்லாம் இறங்கி ஓடி வராங்க. அதை பார்த்த ரிதனோட பார்வை அப்படியே பெருசாகுது. முகத்தில் ஒரு சந்தோஷம் பொங்குது. அந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னா, அந்த கூட்டத்தில் தன்னுடைய காதலி மெர்லியா மணக்கோலத்தில் ஓடி வர்றாங்க. ஆமாங்க, மருதமலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ரயிலில் தான் மெர்லியாவும் அவங்க குடும்பத்தாளுங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ரிதனுக்கு அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. உடம்புல இருந்து ரத்தமெல்லாம் வெளியே வந்ததுனால அந்த ரயில்வே ட்ராக் விட்டு அப்படியே ஒதுங்கி கீழே அந்த பள்ளத்தில் விழ போகிறான். அப்போ அங்கே வந்தவங்களாம் தம்பி, ஹலோ ப்ரோ அப்படின்னு கத்துறாங்க. ஆனாலும் அவங்களால ரிதனை காப்பாற்ற முடியல. ரிதன் அந்த பள்ளத்தில் விழுந்து கிடுகிடு பாதாளத்தில் உருண்டோடிட்டான். அங்கேருந்து வந்தவங்களாம் அந்த கர்ச்சீப்பை எடுத்து பார்க்குறாங்க. மனித ரத்தத்தால் அந்த வெள்ளை கர்ச்சீப்பு சிகப்பாகி இருக்கிறத பார்க்குறாங்க. ரிதன் ரத்தம் ஊற்றிட்டு வந்த அந்த ரயில்வே ட்ராக்கில் நடந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த தண்டவாளம் விலகி கிடக்கிறத பார்க்குறாங்க. நான் தான் தண்டவாளத்தை விலக்கி போட்டேன் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக காட்டு யானை அங்கே அதிகமான சூடான சாணியை போட்டு போயிருக்குது. இதெல்லாம் பார்த்தவர்கள் காட்டு யானை தண்டவாளத்தை உடச்சி போட்டுருச்சு. இதை பார்த்த ஒரு வாலிபன் தன்னுடைய ரத்தத்தால் வெள்ளை கலர் கர்ச்சீப்பை சிகப்பாக மாற்றி இவ்வளோ பெரிய விபத்தை தடுத்து நம்ம உயிரெலாம் காப்பாற்றிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாலிபனை நம்மளால் காப்பாற்ற முடியலையே. அவன் உயிரோடு இருந்திருந்தா இந்த நாட்டுக்காக இன்னும் எவ்வளவோ நல்லது பண்ணிருப்பானே அப்படின்னு ரிதன் மேலே எல்லோரும் அனுதாபப்பட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த கர்ச்சீப்பை வாங்கி பார்க்குறாங்க. கடைசியாக மெர்லியாவோட அப்பாவும் அந்த கர்ச்சீப்பை வாங்கி பார்க்குறாரு. அதை பார்த்த பிறகு தான் புரியுது, தன் மகளோட காதலன் இந்த இளைஞன் தான், இந்த விபத்தை தடுத்துவன் இவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. மெர்லியாவோட பார்வையில் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் ரத்தம் மாதிரி வருது. மெர்லியாவோட அத்தையும் அவங்க அம்மாவும் மெர்லியாவோட கைகளை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. விட்டா மெர்லியா அப்பவே ரிதன் விழுந்த இடத்துல போய் விழுந்துருவா போல, அந்த மாதிரி இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ரயில் தண்டவாளம் சரி செய்யப்படுது. எல்லாரும் ஏறி ரயிலில் உட்காடுறாங்க. ரயில் அங்கேருந்து மெதுவாக நகருது. மெர்லியாவோட கைகளை பிடிச்சிருந்த அவங்க அம்மா அத்தையோட பிடி கொஞ்சமாக விடுறாங்க. ரிதன் விழுந்த இடம் வரும்போது மெர்லியா ரயிலேருந்து பண்ணி நானும் உங்க கூட வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி ரயிலை விட்டு எகிரி குதிச்சிடுறாங்க. மெர்லியா ரயிலை விட்டு குதிச்சதுனால கொஞ்ச தூரம் போய் ரயில் மறுபடியும் நிற்குது. எல்லாம் இறங்கி ஓடி வந்து பார்க்குறாங்க. ரயிலை விட்டு குதிச்ச மெர்லியா பக்கத்தில் இருக்கிற மரத்தில் அடித்து மறுபடியும் ரயில்வே ட்ராக்லேயே விழுந்து ரயில் ஏறினதுனால மெர்லியாவோட கழுத்து வெட்டுப்பட்டு முண்டம் ரிதன் போன இடத்துலையே உளுந்து உருண்டோடிடுது. அதுக்கு சாட்சியாக மெர்லியாவோட புடவை அந்த பக்கத்தில் இந்த முள் புதரில் மாட்டிகிட்டு இருக்குது. இப்போ ரயில்வே ட்ராக்கில் மெர்லியாவோட தலை மட்டும் அப்படியே சட்டி கவுத்து வச்ச மாதிரி உக்காந்துருக்குது. மெர்லியாவோட முடியெல்லாம் பிஞ்சு போய் அப்படியே முடி அலங்கோலத்தில் அப்படியே பறந்து கிடக்குது. அந்த தலை இருக்கிற பக்கத்தில் மெர்லியா களத்தில் இருந்த தாலி அங்கேயே விழுந்து கிடக்குது. இதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, ரொம்ப பரிதாபப்படுறாங்க. சில பேர் அதை கண்ணில் பார்க்க முடியலன்னு கண்ணை பொத்திக்கிட்டு தூரமாக ஓடிடுறாங்க. மெர்லியாவோட தலை அப்படியே உக்காந்து அந்த பார்வை அப்படியே பார்க்குது. அது மெர்லியாவோட குடும்பத்தையும் அவங்க அப்பாவையும் என்னை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. தன்னோட மகளை பக்கத்தில் போய் பார்க்க முடியாத மெர்லியாவோட அப்பா தூரமாக மண்டிக்கால் போட்டு உக்காந்துக்கிட்டு அந்த கர்ச்சீப்பை தன்னோட முகத்தில் போட்டு போத்திக்கிட்டு அழுன்னு அழுகிறாரு. கொஞ்ச நேரம் அழுதுவர் அங்கேருந்து எந்திரிச்சு வர்றாரு. வந்து அந்த தாலியை எடுத்து கட்டின மாப்பிள்ளை கையில் கொடுத்துட்டு அந்த கர்ச்சீப்போட தான் பொண்ணு முடியை பிடிச்சி அந்த தலையை தூக்கி ரிதன் போன இடத்துல மெர்லியாவோட முண்டம் போன அந்த வழியில் இந்தா போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு அப்படியே உருட்டி விட்டு வந்துடுறாரு காதலுக்காக. நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.